ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் ரொம்ப ஈஸியான ஆனால் பயங்கர டேஸ்ட்டான தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தக்காளி பழத்தை நல்லா கசக்கி பிழிஞ்சிக்கலாம். இந்த சக்கை வேண்டான்னா நீங்கள் எடுத்துருங்க, ஆனால் நான் எடுக்க போகிறதில்ல, நான் அப்படியே தான் போட்டுக்க போகிறேன். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு மிளகு சீரகம் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஒரு உரல் எடுத்திருக்கேன். 6லேருந்து 7 பூண்டு பல் நான் தோலோடு தான் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா கொரன்னு தட்டிக்கிட்டாச்சு. நல்லா இடிக்கும் போதே நல்லா வாசமாக இருந்தது. இந்தளவுக்கு கொரப்பாக தட்டிக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு வாணல் வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது கொஞ்சம் வறுபட்டதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி சாறை இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. புளிப்பு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கலந்துக்கலாம். இப்போது இந்த ரசத்துக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்மளோட மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததும் அடுப்பை அணைச்சிடலாம். ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பேறின மாதிரி ஆகிடும். அந்த நுரை கட்டி கொதிக்க ஆரம்பிக்கும் போதே அடுப்பை நிறுத்திடணும். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அடுப்பை நிறுத்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நம்மளோட ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.